சின்ன வயசுல என்னோட லட்சியம் என்னன்னு யாராவது கேட்கும்போது நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன் ஏதாவது சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப என்னோட லட்சியம் வந்துட்டு இந்த உலகமே திரும்பி பாக்குற மாதிரி இப்படி ஒரு கோயிலை கட்ட ராஜராஜ சோழனுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் என்னோட வாழ்நாள் கனவே. ஏதோ பேசணுன்றதுக்காக அரமெண்டல் மாதிரி பேசாதடா. மணிமண்டபம் கட்டதெல்லாம் அரசாங்கத்தோட வேலைன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் அவங்களுக்கு தான் டைம் இல்லைல்ல. அவங்களுக்கும் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் கட்டிக்கிறக்கே நேரமும் பணமும் சரியா இருக்கும்போது அவங்கள நான் குத்த சொல்ல விரும்பல. தெற்கு ஆசியாவையே கட்டியாண்டு உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு கோயில் கட்டின மன்னனோட சமாதி இப்படி இருக்குன்னா அது கேவலப்பட வேண்டியது அவர் இல்ல, நம்ம தான். இப்போ சினிமால நான் ஒரு பாடலாசிரியரா இருக்கேன். சினிமால சம்பாரிச்சு அவன் ஹோட்டல் காரு பங்களான்னு கட்டிட்டு இருக்கான். ஆனா என்னோட வாழ்நாள் ஆசை ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் கட்டணுன்றது மட்டும்தான். தஞ்சை பெரிய கோயில கட்டும் போது நிறைய தடைகள் வந்ததா உடையார் நூல்ல வந்துட்டு பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்காரு. ஆனா சிவன் வந்துட்டு அவரோட காரியத்தை அவரே முன்னின்று சிறப்பா செஞ்சு முடிச்சதா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதையும் வந்துட்டு சிவனே முன்னின்று முடிச்சு கொடுப்பார் நான் நம்புறேன். பொன்னியின் செல்வர் வாழ்க.